நான் முதலாவதாக என்னுடைய சாட்சியை சுருக்கமாக பகிர்ந்து கொண்டு ஒரு குறுகிய நேரம் இருக்கிறபடியினாலே கர்த்தருடைய வார்த்தையாருக்கு பின்பதாக நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். என்னுடைய பேர் கணேசன் பாலசிங்கம். நான் 1980 10ஆம் மாதம் 8ஆம் தேதி பிறந்திருக்கிறேன். நான் குடும்பத்தில் மிகவும் லக்கியான ஒரு போயாக இருந்தாலும் ஏனென்றால் நான் பிறக்கும்போது என்னுடைய தகப்பனாருக்கு மாஜன சம்பத்த மூலியமாக ஒரு சீட்டிழிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த நாட்களிலே 1980 1 லட்சம் என்று சொல்லுகிறார்கள், ஒரு சிலர் சொல்கிறாங்க 10 லட்சம் என்று சொல்லி. எங்களுடைய குடும்பம் மிகப்பெரிய குடும்பம். அப்படியாக இருந்த போதிலும் அந்த ஸ்வீப் டிக்கெட் காரணமாக என்னுடைய தகப்பனாருக்கு கிடைத்த அந்த காசு பணத்தை தன்னுடைய சகோதரர்களாலே ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு இதே நினைக்கிறேன் பம்பளைப்பிட்டி அல்லது கொள்ளுப்பிட்டிய லொத்தராய் மண்டபத்துக்கு வரும்பொழுது, காரியாலயத்துக்கு வரும்பொழுது சகோதரராலே வஞ்சிக்கப்பட்டு அதிலே அவர் மன உளைச்சல் ஆளாக்கப்பட்டு அவர் பின்பதாக குடித்து தன்னையும் தற்கொலை செய்து கொண்டு என்னையும் கொல்லும்படியாக தேடியிருக்கிறார். கடைசியாக என்னை தேடிக்கொள்ள முடியாமல் என்னுடைய தாயார் என்னை இரவு முழுவதும் ஒவ்வொரு இடங்களிலே கொண்டு போயிட்டு வைத்து பாதுகாத்திருக்கிறார். அப்படியாப்பட்ட ஒரு தருவாயில் அவர் விடிய காலையிலே நஞ்சருந்தி அவர் தன்னுடைய உயிரை மாற்றி கொண்டார். அதுக்கு பின்பதாக என்னுடைய தாயாரும் சுகவீனமாக இறந்து போனாங்க 1987. நான் பிறந்து 1 வயதிலே என்னுடைய தகப்பனார் இறந்து போனார். அதுக்கு பின்பதாக எங்களுக்கு ஒரு நல்ல காலம் அமையவில்லை. என்னுடைய மூத்த சகோதரனிடத்திலே என்னோடு கூட எல்லாம் மொத்தம் 5 பேர். என்னுடைய 2 சகோதரர்கள் இருக்கிறாங்க. நான் தான் குடும்பத்தில் கடைசி. இப்படியாக பல்வேறுபட்ட நெருக்கடிகள் நிமித்தமாக குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டது. நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறோம். அப்படி இருந்த போதில்தான் எனக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வரும் பொழுது நான் கொழும்புக்கு வேலைக்காக வந்தேன். நான் நாவல என்ற பிரதேசத்திலே நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு அடிக்கடி எனக்கு ஒரு சுகவீனம் ஏற்பட்டுரும். நான் என்ன செய்கிறேன் என்று தெரியாது. எனக்கு நினைவு இல்லாமல் போயிரு எங்கே என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே என்னுடைய 3வது சகோதரி ஒரு கிறிஸ்தவரை திருமணம் முடித்தது நிமித்தமாக அவர்கள் மூலமாக பாஸ்டர் முன்பதாக சொன்னது போல பாஸ்டர் கே யோகநாதன், அவர் தான் எங்களுடைய மலையகத்திலே ஒரு ஆவிக்குரிய தந்தை என்று அழைக்கப்படுகிறோம். அவர் தான் அநேக சபைகளை நிறுவுவதற்கு விசேஷமாக திருப்பணி தூது பணியிலே அவர் முக்கியமான ஒரு நபராக இலங்கை வரலாறிலே காணப்படுகிறார். அப்போ அவர் அந்த காலங்களிலே ஹட்டன் சபையிலே அவர் பிரதான போதகராக இருந்த பொழுது என்னை ஒரு முறை அங்கே கொண்டு போயிருந்தாங்க. பல முறை செபித்திருக்கிறாங்க. அப்போ அப்படி இருந்த போதில் ஒரு முறை கடைசியாக நான் போயிருக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய பேரை சொல்லி அழைத்தார் ஊழியத்துக்கு என்று சொல்லி. அப்போ அப்படியாப்பட்ட சந்தர்ப்பத்தில் நான் அதை கேட்காம கீழ்ப்படியாமல் நான் கொழும்புக்கு வேலை செய்து கொண்டிருந்தேன். திரும்பவும் என்னுடைய வாழ்க்கையில் அநேக விதமான பிரச்சனைகள் வந்த பொழுது அந்த சுகவீனத்தின் காரணமாக எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் சேர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுடைய இந்த நோயை இயேசு சுவாமி குணமாக்குவார் என்று சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் அதை அந்த அளவுக்கு எனக்கு விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. ஏன்னா நாங்கள் இந்து பின்னணியாக இருந்தபடினாலே அதில் ரொம்ப ஆழமாக போயிருந்த ஒரு குடும்பம் ஆனபடினா அதெல்லாம் நாங்கள் ரொம்ப பெருசாக பொருள்படுத்தலை. அப்படியாக இருந்த பொழுதும் ஒரு நிர்பந்தமான நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன், கட்டாயம் சேர்ச்சிக்கு போகணும்னு சொல்லி. அப்போ தொடர்ந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டே இருக்கும் பொழுது ஊழியத்துக்கு எப்படியோ பாஸ்டர் யோகநாதன் மூலியமாக ஆண்டவர் அழைப்பை கொடுத்தார். நான் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் கடந்து போனது என்னுடைய வாழ்க்கையிலே அந்த நோய் நீங்குவதற்கு. அதுக்கு அந்த இடைப்பட்ட காலங்களிலே ஆண்டவர் என்னை வல்லமையாக பயன்படுத்தி மரித்து போகிறவர்களை கூட ஆண்டவர் உயிரோடு எழுப்பின சந்தர்ப்பம். வைத்தியசாலைகளிலே கைவிடப்பட்டவர்கள் இவர்களை வீட்டுக்கு கொண்டு போய் கடைசி அவர்களுக்கு பராமரிப்பை செய்து அவர்களுக்கு இல்லாவிட்டால் பால் ஊத்துங்கள் என்று சொல்லுவாங்க கடைசி அவருடைய தருவாயில். அப்படியாப்பட்ட தருணங்களில் உள்ளவர்களை கூட என்னை கொண்டு ஆண்டவர் அற்புதமாக உயிரோடு எழுப்பி இன்றைக்கும் நான் அந்த பிரதேசங்களுக்கு போகும் பொழுது அவர்கள் 17-18 வயதிலே பெரியவர்களாக இருக்கிறார்கள். இப்படியாப்பட்ட ஏராளமான அந்த 7 ஆண்டுகளுக்குள்ளாக ஆண்டவர் என்னை வல்லமையாக பயன்படுத்திய போதும் எனக்குள்ளாக இருந்த அந்த வியாதி நீங்கவில்லை. நான் ஒரு நாள் ஆண்டவரிடத்தில் கேட்ட, ஆண்டவரே
எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்குறீங்க, ஏங்கப்பா எனக்கு சுகத்தை கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்ட்டு சொல்லி என்னுடைய உள்ளத்தில் ஒரு ஊந்துதல் இருந்தது. நான் தனியாக இதுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி விடிய ஒரு 2-3 மணி வாக்கில் எழுந்து, உங்களுக்கு தெரியும் இங்கே மாதிரி வசதியாக இருக்காது, அங்கே மலையகத்தில் சரியான பனி இருக்கும், நடுங்கும், அது கஷ்டம். அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாங்கள் விடிய காலையில் எங்கள் சேர்ச்சில் தான் நான் தங்கியிருக்கும் பொழுது காலையிலே ஊழியக்காரவங்கெல்லாம் கட்டாயம் 3:30 மணிக்கு மார்னிங் ப்ரேயருக்கு வந்து எந்திரிச்சு வந்துடணும். அதுக்கு முன்பதாகவே எந்திரிச்சிருந்து நான் என்ன செய்வேன், எங்களோட சேர்ச்சி முன்னுக்கு மெட்டல் கற்கள் இருக்கும், அதில் முழங்கால் படிட்டு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, நான் எனக்கு இந்த வியாதியிலிருந்து நான் விடுதலை ஆகணும், உமக்காக நான் ரொம்ப நாள் ஊழியம் செய்யணும், உமக்காக சாட்சியாக இருக்கணும் ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு நாள் எனக்கு ஆண்டவர் காலையிலே எனக்கு தரிசனமானார். ஒரு 4 மணி இருக்கும், முழு பட்டணமும் மின்சார துண்டிக்கப்பட்டு ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம் என் மேலே வந்து அமர்ந்தது. அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த வியாதி என் வாழ்க்கையில் இல்லை. ஹல்லேலூயா. அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் இயேசுவை பற்றி இன்னும் ஆழமாக போகாத இடங்களுக்கு அவருடைய இயேசுவை பற்றி எடுத்து சொல்லுவதும் அவருடைய அதிசயங்களை சொல்வதும் தான் என்னுடைய அழைப்பாக இருக்கிறது. அதே போல் அன்றைக்கு தாய் தகப்பனுடைய அன்பு இல்லாமல் உறவுகள் இல்லாமல் இருந்த போதிலும் இன்றைக்கு இயேசு சொன்னது போல, நீ என்னுடைய ஊழியத்துக்கு வரும் பொழுது உனக்கு தாய் தகப்பனை 100 தவணையாக தருவேன், சகோதரி தருவேன் சொன்னது போல் இன்னைக்கு ஏராளமான சகோதரிகள் இருக்கிறாங்க. அதில் தான் பாஸ்டர் சுசாந்த் அருமையான பாஸ்டர், இங்கே இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க, விசேஷம் பிரதர் சிவா, ஞானசேகர் பிரதர், அவங்களாம் வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களெல்லாம் ஆண்டவர் உங்களை எல்லாரும் எங்களுக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவராகிய இயேசுவின் மூலமாக கிடைத்த பரிசுகள். அல்லேலூயா. அவருக்கு எல்லா கன மகிமையும் நான் செலுத்துகிறேன். அதே போல் நான் திருமணம் முடித்து எனக்கு அழகான ஒரு மனைவி இருக்கிறாங்க, 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒரு மகள் வந்திருக்கிறாங்க. நினைக்கிறேன் கொஞ்சம் லேட் ஆகி வருவாங்க. ஒரு மகளுக்கு 9 வயது, மற்றவளுக்கு 7 வயது. ஆண்டவர் அற்புதமாக என்னை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். பாஸ்டர் சொன்னாங்க மலையகத்தில் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. நான் பார்க்குறேன் இங்கே அதை விட ஏட்டோடா கட்டா பாஸ்டர் கனவாக ஊழியக்காரவங்க எங்கே இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பாடம் இருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நல்லவர், எல்லாரும் எல்லா இடங்களிலும் நடத்துகிறார். நாங்கள் ஒரு ஜெபம் பண்ணிடுவோம். நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இந்த சபையை நீங்கள் திறந்து கொடுத்துருக்கிறீங்க, உம்முடைய இரத்தத்தை சிந்தி மீட்டிருக்கிறீங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன திட்டம் இருக்கிறதோ நீ அதை இந்த நாளிலே உறுதிப்படுத்தும்படியாக, என்னையும் சிலுவைக்கு பின்பதாக மறைத்து கொண்டு நீங்கள் இடைப்படும்படியாக இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். எங்களுடைய தியானத்துக்காக மத்தேயு 28வது அதிகாரம் 16வது 15வது வசனத்திலிருந்து நாங்கள் தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். எடுத்துவங்க யாராவது முடிந்தால் வாசிங்க. மத்தேயு 28வது அதிகாரம். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிருக்கிறது. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்திலே வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சபையை நாங்கள் எடுத்துக்கொண்டால், திருச்சபையை எடுத்துக்கொண்டால், அந்த சபையிலே 4 விதமான குழுக்கள் இருக்கிறாங்க. முதலாவது குழு வந்து அவிஸ்வாசிகள், முதலாவது துன்மார்க்கர்கள், அவிஸ்வாசிகள், சீசர்கள், விசுவாசிகள். ரைட். அப்போ வேத வசனங்கள் ஏராளமாக இருக்கிறது. ஒரு சில வசனங்களை மாத்திரம் நாங்கள் தியானிக்க போகிறோம், குறுகிய நேரம் இருக்கிறபடினாலே.
இந்த காலை வேளையிலே நாங்கள் 16வது வசனத்தில் நாங்கள் வாசிப்போமா இருந்தால், 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். இப்போ நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் இந்த இடத்துல 2 விதமான குழுக்கள் இந்த இடத்துல வேதம் காண்பித்து கொடுக்கிறது. அப்போ நாங்கள் சபையில் எடுத்துக்கொண்டா துன்மார்க்கர், அதே போல் அவிசுவாசிகள், விசுவாசிகள், சீசர்கள், இந்த 4 கூட்டத்தை பற்றி வேதம் சொல்லுகிறது. பிரசங்கி புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சபைக்கு வந்து போகும் துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் வசனம் கேட்டீங்கன்னா யாராவது டவுட்டாக இருந்தால் என்கிட்ட கேட்கலாம். பாஸ்டர் கிட்ட கேட்ட கூட பாஸ்டர் சொல்லுவாங்க. அப்போ அன்றைக்கும் அந்த 4 கூட்டம் இருந்தது, இன்றைக்கும் அந்த 4 கூட்டம் சபையில இருக்கிறாங்க. இப்போ இந்த கூட்டத்தில் 4 குழுக்கள் இருக்கிறாங்க. அந்த 4 குழுக்களில் நீங்கள் எந்த கூட்டத்துக்கு சேர்ந்தவர்கள் என்று உங்களை சோதித்து ஆராய வேண்டும். இயேசு சுவாமி சொல்லுகிறார், 11 சீஷர்களும் அவரிடத்தில் வந்த பொழுது அவர்களுக்கு சில காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். நான் நினைக்கிறேன் இன்னைக்கு அவிசுவாசி துன்மார்க்கர்ன்றதை விட விசுவாசி சீசர்கள் என்று சொல்லலாம். அல்லேலூயா. இப்போ இந்த விசுவாசி சீசர்கள் என்று சொன்னால் இயேசு சுவாமி சீசர்களோடு இருப்பாரா, விசுவாசிகளோடு இருப்பாரா? அல்லேலூயா. யாரோடு இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? சீசரோடு. அல்லேலூயா. சீசர்களோடு. அப்ப சீசர்களோடு இருப்பார்னா நீங்கள் சீசரா விசுவாசியா என்பதை நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரியந்தமும் யாரோடு இருப்பேன் என்று சொல்லுகிறார் என்றால் சீசர்களோடு. ஹல்லேலூயா. அப்ப இன்னொரு கேள்வி, பரலோகத்துக்கு சீசர்கள் போவார்களா, விசுவாசி போவார்களா? ஹல்லேலூயா. சீசர்கள் தான் போவாங்க. ஏன்னா சீசர்கள் தான் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள். என்னுடைய சபையில சொல்வேன் அடிக்கடி, விசுவாசிகளா இருந்தா அவர்கள் சபைக்கு எப்படியாக இருப்பாங்க தெரியுங்களா? விச ஊசியாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. விசுவாசியாக இருந்தா அவர்கள் விச ஊசியாக இருப்பார்கள். விச ஊசி யாருக்குமே விருப்பம் இல்லை. ஆனால் ஒரு சில சபைகளில், இந்த சபையில் அப்படி இல்லை, ஆனால் அப்படி இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த விச ஊசி என்ன செய்யும்னா, விசுவாசிகள் என்ன செய்வாங்கன்னா, சபைக்கு வந்து நிறம் தீட்டிருக்கிறது சரியில்லைன்னு சொல்லுவாங்க, பாஸ்டர் உடுத்திருக்கிறது சரியில்லைன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி சிஸ்டர் முடிக்கட்டி இருக்கிற விதம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க, அவங்களோட பிள்ளைகள் அவங்களோட பேச்சு சரியில்லைன்னு சொல்லுவாங்க, வர்ஷிப் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, பிரசங்க நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. விசுவாசிகளுடைய வேலை இதுதான். அதனால தான் நான் சொல்கிறேன், எங்கட சபையில் நான் சொல்கிறேன், இப்படியாப்பட்ட காரியங்கள் அவங்க ஈடுபடுகிறபடினாலே அவர்கள் சபைக்கு ஒரு விச ஊசியாகவே இருந்து கொண்டே இருப்பாங்க. நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது. அப்படியாப்பட்டவர்கள் பரலோகத்துக்கு போக மாட்டார்கள். சீசர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒரு சிறந்த தலைவன் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னு சொன்னா, நமக்கு ஒரு தலைவர் இல்லாத போது பிதாவாலே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு எங்களுக்கு தந்து, எங்களுக்கு ஒரு தலைமைத்துவத்தை தந்து, அந்த தலைமைத்துவத்தை எங்களிடத்திலே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நாங்கள் எல்லாரும் ஒரு தலைமைத்துவம் இல்லாத இடத்திலே தலைமைத்துவம் கொடுக்க வேண்டியதுதான் எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப நாங்கள் இந்த காலை வேளையிலே எங்களை சோதித்து ஆராய வேண்டும். நான் ஒரு சீஷனாக நின்று கொண்டிருக்கிறேனா, இல்லாவிட்டால் ஒரு விசுவாசியாக நின்று கொண்டிருக்கிறேனா என்பதை ஆராய வேண்டும். ஒரு சீஷனுக்கு வந்து இந்த சபையில வந்து அமர்ந்திருந்து கொண்டு ஒரு பாடலை பாடிவிட்டோ, இல்லாவிட்டால் பாடல் வழி நடத்திவிட்டோ, ஒரு பிரசங்கத்தை செய்துவிட்டோ, இல்லாவிட்டால் வேற காரியங்களை செய்துவிட்டு திருப்தியாக முடியாது.
அவன் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஆண்டவர் இயேசு அவனிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உண்டு. நாங்கள் வாசிக்கலாம் அதே அதிகாரத்திலே 19வது வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஒரு சீஷனாக, நம்மளை ஒரு தலைவனாக நியமித்து நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து புறப்பட்டு போகணும். அல்லேலூயா. அது ஆரம்பத்திலே பாஸ்டர் மைக்கேல் துவங்கின காரியம் என்னன்னா, அவருக்கு ஒரு மிஷனரி ஹார்ட், அதாவது ஒரு இருதயம் இருந்தது அவருக்கு. அல்லேலூயா. அப்போ அந்த சபையில் இருக்கிற நாங்களும் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கிட்ட முதலாவதாக கேட்க வேண்டும், ஆண்டவரே நான் ஒரு சாதாரண விசுவாசியா நான் இருக்க விரும்பல, உம்முடைய ஒரு சீசனாக நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. எனக்காக ஆண்டவரே நீ கொடுத்திருக்கிற ஊழியம் எது, அழைப்பு எது, நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறது உம்முடைய சித்தமா இருந்தா அதுக்குரிய காரியங்களை நான் இங்க இருந்து செய்ய போறேன். அல்லேலூயா. இந்த நாளில் நாங்கள் ஒருத்தரும் ஒரு தீர்மானங்களை எடுக்கணும். ஆண்டவரே என்னை எங்கே அனுப்புவதற்கு உமக்கு சித்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் பார்த்தோம், அந்த சில படங்களில் நாங்கள் பார்த்தோம், ரைட், அருமையான சகோதரர்கள் பாஸ்டர் வந்து ஊழியம் செய்கிறாங்க. இன்னும் இலங்கை முழுவதும் எனக்கு தெரிந்த அளவுக்கு பாஸ்டர் மைக்கேல் வந்து உலகளாவியாக அந்த மிஷன் ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனபடினாலே நாங்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால், எங்களுடைய தலைமை பீடத்திலே எதெல்லாம் நியமித்திருக்கிறார்களோ அந்த ட்ராக்ல நாங்களும் பயணிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தம் என்னவென்றால் உலகம் முழுவதும் புறப்பட வேண்டும். எங்களுடைய முதலாவது நாங்கள் துவங்க வேண்டிய எங்களுடைய சபையிலிருந்து எங்களுடைய அருகாமையில், எங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிறவரை நாங்கள் சந்திக்க வேண்டும். எங்களுடைய கிராமத்தில் உள்ளவர்களை சந்திக்க வேண்டும். எங்களுடைய பட்டணத்தில் இருக்கிறவர்களை சந்திக்க வேண்டும். இப்படியாக எல்லாரையும் ஆண்டவர் சந்திக்க வேண்டும் என்பதனுடைய திட்டம் அவரிடத்தில் இருக்கிறது. அதுக்கு ஒரு கருவி தேவை. அல்லேலூயா. ஆனபடியில் அந்த காலை வேளையில் நாங்கள் முதலாவதாக நான் ஒரு சீஷனா இல்லாவிட்டு விசுவாசி என்பதை சோதித்து ஆராய்ந்து ஒரு சீசனாக எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ரெண்டாவதாக நான் இருக்கிற இடத்திலிருந்து புறப்பட்டு போக வேண்டும். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கற்றுக் கொடுத்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படியாக அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஏராளமான கள்ள உபதேசங்கள், கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு விதமான உபதேசங்கள் வந்திருக்கு. ஆனால் ஆண்டவர் இயேசு சுவாமி எதிர்பார்க்கிற அந்த சத்தியத்தை கொண்டு போக வேண்டியது உங்களுடைய என்னுடைய பொறுப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நாங்க இந்த வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்திருப்பதற்கான காரணம் என்னவென்றால் அவருடைய சித்தத்தை, விருப்பத்தை செய்வதற்காகவே. அல்லேலூயா. ஆண்டவர் கடைசி வரைக்கும் யாரோடு இருப்பார் தெரியுங்களா? யாரோடு இருப்பார்? அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களோடு. அவர் சொல்லுகிறார், புறப்பட்டு போகணும். அல்லேலூயா. அப்படி போனாதான் ஆண்டவர் சொல்றார், கடைசி பரியந்தமும் உங்களோடு கூட நான் இருக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். எரேமியாவுக்கு எழுதின புஸ்தகம் 17வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிக்கலாம். எரேமியா 17:13. இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியிலே எழுதப்படும். ரைட். இந்த இடத்துல இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளோடு இருக்க வேண்டுமானால் நாங்கள் அவருடைய பிரமாணங்களை நாங்கள் கை கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது,
அவரை விட்டு விலகுகிறவர்களுடைய யாவரும் முதலாவது என்ன செய்வாங்களாம்? வெட்கப்படுவாங்களாம். அப்ப இன்றைக்கு நாங்க அநேக சந்தர்ப்பங்கள்ல அவருடைய பிரமாணங்களை, கட்டளைகளை விட்டு விலகி வாழ்கிறது நிமித்தமாக அவருடைய சமூகத்தை விட்டு மிகவும் தூரமாக போய்விடுகிறோம். ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போயிருக்கிறோம். அப்ப சில நேரங்களில் எங்களுடைய காரியங்களை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறபடினாலே தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு எங்களுக்கு நேரங்கள், காலங்கள் இல்லாமல் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனாலும் அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்குது. ஒவ்வொரு நபர்களையும் எடுத்துக்கொண்டா, பிள்ளைகளை கேட்டால் அவங்களுக்கு ஸ்கூல் வேலைகள் இருக்குது, அவளுக்கு ஸ்போர்ட் மீட் இருக்குது, நிறைய காரியங்களை சொல்லுவாங்க. பெற்றோரை எடுத்துக்கொண்டாலும் அப்படித்தான். இந்த உலக வாழ்க்கையில் எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்கிறது. ஆனால் அதையும் பார்க்கிலும் ஆண்டவராகிய இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், அவர் நமக்கு கொடுத்த பணியை செய்வதற்கு. ஹல்லேலூயா. அப்ப நாங்க இந்த இடத்துல பார்க்கிறோம், நாங்க ஆண்டவரை விட்டு விலகாதபடிக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இருந்தால்தான் நாங்கள் வெட்கப்படாமல் இருப்போம். ஹல்லேலூயா. அங்கே சொல்லப்படுகிற நம்ம எல்லாருடைய கடைசி ஆசை என்னன்னு சொன்னா, கடைசி ஆசை என்னதுங்க? பரலோகம் போவதுதான். ஹல்லேலூயா. கடைசி நான் எனக்கு ஒரு ஸ்பெஷல் வரம் இருக்கு பாஸ்டர். ரைட், எங்கேயாவது இழுத்துக்கிட்டு கிடப்பாங்க, நான் போய் ஜெபம் பண்ணோன்னு போகிறவங்களும் இருக்கிறாங்க, ஒரு 24 ஹவர்ஸில் போகிறவங்களும் இருக்கிறாங்க, 3 நாளைக்கு பிறகு போகிறவங்களும் இருக்கிறாங்க. சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் வந்து ஜெபம் பண்ணால் முடிஞ்சிடும் அப்படின்வாங்க. ரைட், என்ன எதுவும் கூப்பிட்றாதீங்க. ஹல்லேலூயா. எந்த ஒரு மனிதனை கேட்டாலும், எவ்வளோ ஒரு படும்பாவியாக இருந்தாலும், அந்த மனுஷங்கிட்ட கடைசியாக போயிட்டு உன் ஆசை என்னம்மான்னு கேட்டால் சொல்லுவாங்க, நான் சொர்க்கத்துக்கு போகணும், மோட்சத்துக்கு போகணும், நிவான் தக்கிண்டோன்னுவாங்க. எதுவாக இருந்தாலும் அந்த மனுஷன் எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும், ஆனால் நம்ம ஒன்று விளங்கி கொள்ளணும், அந்த சத்தியம் நமக்கு மட்டும்தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்றாரு. அந்த சத்தியம் தான் ஆண்டவராகிய இயேசு. அவர் இல்லாமல் மோட்சத்துக்கு, பரலோகத்துக்கு ஒருத்தருக்கும் போக முடியாது. அவர் இல்லாமல் ஒரு நாளும் அந்த பரலோகத்துக்கு போக முடியாது. அப்ப நாங்களும், எங்களுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. விசேஷமாக நாங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்று சொல்லி அவரை விட்டு பிரிந்து நாங்க எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. யோவான் 15வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ ஆண்டவருடைய சித்தத்தின்படி கேட்டா அவர் செய்வார். ஹல்லேலூயா. அதுக்கு முதல்ல சொல்ல, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால் நீங்க கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது நித்திய ஜீவனாக இருக்கட்டும், உங்களுக்கு சரீரத்துக்கு தேவையான சுகமாக இருக்கட்டும், நீங்க ஒரு கட்டுகள் இருந்தால் அதிலிருந்து ஒரு விடுதலையாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியத்தையும் அவராலே சந்திக்க அவராலே முடியும். ஹல்லேலூயா. அப்படியாக இருந்தால் அவரோடு கூட நாங்க சேர்ந்து வாழ வேண்டும். அப்பொழுதுதான் பரலோகத்தில் இருக்கிற எங்களுக்காக வைத்திருக்கிற ஜீவ புஸ்தகத்திலே எங்களுடைய பெயர் எழுதப்படும். அல்லேலூயா. அந்த ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிற பெயரை அவருக்கு எழுதவும் முடியும், கிறுக்கி போடவும் முடியும். அல்லேலூயா. நாங்கள் ஞானஸ்தானம் பெற்று, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று அவருக்கு ஊழியம் செய்து அவருக்காக எங்களுடைய இருக்கிற உடைமைகள் எல்லாம் கொடுத்து எல்லாம் செய்யலாம். ஆனால் நாங்கள் அவரோடு பயணிக்க வேண்டும், அவருடைய விருப்பத்தை செய்ய வேண்டும். அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களோடு மாத்திரம்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் மத்தேயுல பார்த்தீங்கன்னா சொல்லுகிறார், நேரம் இல்லாதபடினால வாசிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு தெரிந்த வசனங்கள். பிதாவே பிதாவே என்று என்ன செய்வாங்களாம், அநேகர் கடைசி நாளில் கூப்பிடுவாங்களாம். ஆண்டவர் என்ன சொல்லுவான், அக்கிரமக்காரரே என் சமூகத்தை விட்டு அகன்று போங்கள். அவங்க சொல்லுவாங்களா, நீதிமான்கள் சொல்லுவாங்களா, ஆண்டவரே உன் நாமத்தினால என்ன செய்தோம், பிசாசுகளை துரத்தினோம், அற்புதங்களை செய்தோம், அடையாளங்களை செய்தோம் என்று சொல்லுவாங்க. இயேசு இல்லாம செய்யலாம், இதெல்லாம் செய்யலாம். பிசாசு கூட அதை செய்கிறான் இல்லையா? மத்திய 24 சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே கிறிஸ்து இங்கே கிறிஸ்து என்று சொல்லி அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்வான் பிசாசு. ஆனா நாங்க ஏமாந்துடக்கூடாது, வஞ்சிக்கப்படக்கூடாது என்று இயேசு சுவாமி சொல்லி வைத்திருக்கிறார். அப்ப நாங்க இயேசுவோடு நாங்கள் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும், இயேசுவோடு பயணிக்க வேண்டும்.
அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினா மாத்திரம்தான் பரலோகத்துக்கு நாங்கள் போக முடியும். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பு வந்து சாதாரண அழைப்பு கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், முன்னாள் ஜனாதிபதி அமெரிக்காவில் இருந்த ஆப்ரஹாம் லிங்கன், அவருடைய மகன் வந்து அவர் இருக்கிற காலங்களிலே வைஸ் பிரசிடெண்ட் ஆகும்படியாக ஒரு அழைப்பு கிடைத்தது. அவர் அதுக்கு முன்பதாகவே தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் இயேசுவுக்காக அர்ப்பணித்த ஒருவர். அவர் ஊழியத்துக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டிருந்தார். கடைசியாக அப்பா கிட்ட போய், ஆப்ரஹாம் லிங்கன் கிட்ட போய் கேட்குறார், அப்பா நான் வந்து எனக்கு இந்த ஊழியத்தை விட பெரிய ஒரு போஸ்ட் ஒன்று எனக்கு கிடைச்சிருக்குது, என்னதுன்னா பிரைம் மினிஸ்டர் ஆகும்படியாக அழைப்பு வந்திருக்கிறதுன்னு. தகப்பு என்ன தெரியுங்களா சொன்னாரா, இந்த உலகத்திலே ஒரு உயர்ந்த தொழில், உன்னதமான பணி என்னன்னு சொன்னால் உன்னதமான தேவனுக்கு செய்கிற பணி தான். அல்லேலூயா. ஏன்னா ஒரு அரசனாக இருந்தாலும் அவனுக்கு 2 வருஷம் 4 வருஷம் இஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 10 வருஷம்தான். ஆனால் ஊழியத்துக்கு அப்படி இல்லை. சாகிற வரைக்கும் என்ன செய்யலாம், அந்த பூமியில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவருடைய ஒரு பிரதிநிதியாக ஊழியம் செய்யலாம். அதில் சில நேரங்கள் எங்களுக்கு காசு பணம் கிடைக்காது தான். அதில் பாஸ்டர் சொன்னது போல் எங்களுக்கு எல்லாம் சொகுசானது ஒன்றும் அமையாது, ரொம்ப கஷ்டம்தான். அல்லேலூயா. பாஸ்டர் சுசாந்தோட வீட்டில் அல்மாரில் போட்டிருந்தது பாஸ்டர்ஸ் இஸ் லைஃப் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் திரும்பிக்கிட்டு இருக்காங்க. அது முதுவில் தலையில் ஒரு கோடாரி, கத்தி, முள்ளுகள், அம்புகள் எல்லாம் அப்படியே பின்னுக்கு இதெல்லாம் துளைந்து கொண்டு இப்படியே இருக்கிற மாதிரி ஒரு படத்தை போட்டு அவங்களோட மக சிங்களத்தில் அதை எழுதியிருக்கிறாங்க, ஆங்கிலத்திலேயே இருக்குது. ஒரு ஊழியம் என்பது, ஊழியம் செய்வது என்பது ஒரு ஊழியக்காரருக்கு அது லேசான காரியம் கிடையாது. பாஸ்டர் இன்னைக்கு நல்லா அழகாக இருக்கிறாங்க, வெள்ளையாக உடுத்தி இருக்கிறாங்க. அவங்க கடந்து வந்த பாதைகளை நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் எனக்கு மாத்திரம் அல்ல, அவருக்கு மாத்திரமல்ல, அந்த ஊழியத்தை செய்கிற எல்லாருக்கும் அந்த பாடுகள் இருக்குது. அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு வந்து வெள்ளையும் சொல்லையுமா உடுத்திக்கிட்டு வந்து இருக்கும் பொழுது, நல்லா பேசும் பொழுது, நல்லா பாடும் பொழுது நினைக்கிறேன், இவருக்கு என்ன தெரிய போகுது, கஷ்டம் இல்லையா அப்படின்னு நினைப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பின்னணி இருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் அவர்களை ட்ரெயின் பண்ணி எடுப்பதற்கு அவர்கள் ஒவ்வொரு ஃபோர்ஸஸ்குள்ளே அனுப்புவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ரைட். பாஸ்டரோட அனுபவத்தை கேட்டால் அவருக்கு வித்தியாசமாக இருக்கும், என்ன கேட்டால் எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் இருக்கும். பாஸ்டர் மைக்கேலை கேட்டால் அவருக்கு ஒரு வித்தியாசமான பேக்ரவுண்ட், பாஸ்டர் யோகநாதனை கேட்டால் அவருக்கு ஒரு வித்தியாசமான பேக்ரவுண்ட் இருக்குது. எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஒரே கஷ்டத்துக்குள்ளே அனுப்ப மாட்டார். அதான் இயேசு சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணார். அல்லேலூயா. அப்போ ஊழியம் என்பது ஒரு பகுதியில் இன்னொருத்தர் சொல்கிறாங்க, ஊழியம் என்பது சரியான லேசு. அல்லேலூயா. நம்மளோட மனசுக்குள்ள நாங்கள் எப்படி எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான். அல்லேலூயா. எங்களுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு கூட்டம் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு நல்ல காசு, பணம், வீடு, வசதி, வாகனங்கள் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் அதை கணக்கே எடுக்க மாட்டாங்க. பாஸ்டர் சுசாந்த சொல்லுவாங்க, மட பேமெண்ட்டுக்கு துண்ணாத் கமண்ணே மாமனி இதாகணும். நானும் அதே கேட்டகரியில் இருக்கிறேன். நானும் பாஸ்டர் நினைக்கிற ஒத்துக்குவாங்களான்னு தெரியல, அவருக்கு அந்த அனுபவம் இருக்கும். அல்லேலூயா. அப்போ ஊழியம் என்பது சரியான லேசு, ஆண்டவரோடு சேர்ந்து செய்வது. நாங்கள் செய்ய போனால் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஆனால் நிச்சயமாக எங்களை ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு பல்வேறுபட்ட காரியங்களுக்குள்ளாக எங்களை கொண்டு போவார். அல்லேலூயா. இது உன்னதமான தேவனுடைய ஊழியம். அநேக காரியங்களுக்கு உருவாக்குவதற்கு ஆண்டவர் அநேக காரியங்களுக்கூடாக கொண்டு போவார். மோசே என்கிற பெரிய ஒரு ஊழியக்காரன். அல்லேலூயா. யாத்திராகவும் பாகமத்தில் நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால், இன்னாகமத்தில் அவரை 40 வருடம் எங்கே வைத்தாரா, பார்வோனுடைய அரண்மனையில் வைக்கிறார். 40 வருடம் வனாந்தரத்தில் வைக்கிறார். மிகுதி 40 வருஷம் தான் ஊழியம். 80 வருஷம் அவனுக்காக ட்ரைனிங் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அவனை வேதம் சொல்லுகிறது, அவன் எகிப்தில் இருக்கிற எல்லா வித்தைகளையும் அவன் கற்றுக்கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவருடைய உன்னதமானவருடைய ஒரு ஊழியம் செய்ய போவதற்கு எங்களுக்கு அநேக விதமான பயிற்சி தேவை. அல்லேலூயா. அது எல்லாருக்கும் தாக்கு பிடிக்க இயலாது. ஒரு சிலர் ஊழியத்துக்கு வருவாங்க, இன்னைக்கு வந்து எல்லாம் செய்கிறதெல்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு ஆசை வரும். ரைட், போயிட்டு கஷ்டம் இது இயலாதாப்பா, நம்மளால் இயலாதுன்ட்டு என்ன செய்வாங்க,
ஓடிடுவாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவுக்கு செய்கிற பணி ஊழியம் அது உலகத்திலே மிகுந்த பெரிய ஒரு ஊழியம். அல்லேலூயா. அப்போ நாங்கள் இங்கே பார்க்குறோம், ஆண்டவராகிய இயேசுவை விட்டு விலகாதபடிக்கு எங்களை கடைசி வரைக்கும் என்ன செய்யணும்? காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம், வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணலாம். இந்த வசனத்தை அடிக்கடி எங்கே வாசிப்பாங்கன்னு சொன்னால், நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு விளங்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசி. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடே கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிட்டு, பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும், அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவனாய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாலயம் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். ரைட்டாமா, போதும். நாங்கள் பார்க்குற 12வது வசனத்தில் தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். ரைட். இது அநேகமாக எங்கே போட்டிருப்பாங்கன்னு சொன்னால் மரண வீடுகள் இல்லையா? நான் எங்களோட மலையகத்துலேயும் இதை ரொம்ப வாசிக்க மாட்டாங்க. ஜோதி தோன்றும் அந்த பாட்டெல்லாம் பாட மாட்டாங்க. அழகாய் நிற்கும் யார் இவர்கள் அதெல்லாம் பாட மாட்டாங்க. ஏன்னா நானும் இப்போ யோசிப்பேன், ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, பரலோகத்துக்கு போயிட்டு வாழ முன்பதாக அந்த பரிசுத்தமான வாழ்க்கை இந்த பூமியிலையும் வாழ முடியும். ஏன்னா அந்த பரிசுத்த ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறபடினாலே நானும் அந்த பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தில் ஒரு நபராக இருக்கிறேன். அல்லேலூயா. அதனால தான் அந்த பரிசுத்தவான்களோடு இருக்கிற அந்த சிந்தனையோடு நான் தூண்டி என்னை கற்பனை செய்து பார்ப்பேன். அல்லேலூயா. அதனால தான் பாடுவேன். நான் அடிக்கடி என் வீட்டில் கேட்பேன், சிஸ்டர் கூட ஏசுவாங்க, என்ன நீங்கள் இந்த பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஆராதனை செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அடிக்கடி கேட்டுக்குவேன். ஒரு தாளந்தோ 2 தாளந்தோ அதை பெற்ற பணிகளை அவங்க உண்மையாக செய்கிறார்களா என்பதை ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பணியை நாம் முடிக்கணும். அல்லேலூயா. இங்கே இந்த வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய கற்பனைகள், தேவனாலே கொடுக்கப்பட்ட கட்டளைகள் தான் மத்தேயு 28வது அதிகாரம், மாற்கு 16வது அதிகாரம், லூக்கா, இதெல்லாம் நாங்கள் 4 சுவிசேஷங்களை பார்த்து அந்த ஆண்டவர் கொடுத்த கட்டளைகள். அப்போ தேவனுடைய கட்டளைகளை பிடித்து கொள்ளணும், இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தை நாங்கள் காத்து கொள்ளணும். நாங்கள் மறிக்க வேண்டிய தேவை இருக்காது. நாங்கள் இந்த பூமியில் அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இயேசு வருவாரா இருந்தால் நாங்கள் இருக்கிற வண்ணமாகவே மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. நாங்கள் மறிக்க போகிறது இல்லை. பாஸ்டர் சொன்னாங்க, யாரோ சொன்னாங்க, இயேசுவுடைய வருகை அதி சீக்கிரமாக நடந்து கொண்டு இருக்கிறது. எப்போ நிகழும்னு எங்களுக்கு தெரியாது. அவர் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களும் 199.9% எல்லாம் நிறைவேறிடுச்சு. இன்னும் 1-2 தான் நிறைவேற இருக்குது. அல்லேலூயா. அப்போ நாங்கள் ஆயத்தமாக இருக்கணும், நாங்கள் புறப்படணும், அவருடைய கட்டளைகளை பிரமாணங்களை கை கொள்ளணும். அது மாத்திரமல்ல, விடாதபடிக்கு அவர் மேலே இருக்கிற விசுவாசத்தை காத்து கொள்ளணும். அல்லேலூயா. அவர்களுடைய முடிவு அருமையானது. அல்லேலூயா. இயேசு எல்லா சூழ்நிலைகளிலும் காத்துக்கொள்வார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கொரோனா டைமில் எங்களோட சபை உலகம் முழுவதும் எல்லா சபைகள் மூடப்பட்டிருந்தது. எங்களோட சபைக்கு மாத்திரம் நான் சொன்னேன், நம்ம மூடக்கூடாது சபையை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்வோன்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு ஆராதனையும் செய்து கொண்டோம். உலகத்தில் எங்கே எடுத்தாலும் சில இடங்களில் ஆராதனைகள் செய்தாங்க. ஆனால் நேரடியாக நாங்கள் போயிட்டு ஆராதனை செய்தோம். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, வந்தவங்களுக்கு தெரியும். கொரோனா டைமில் எங்களோட விசுவாசி வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டது. ஆனால் இவங்களுக்கு எந்த விதமான கோவிட்டும் வரவும் இல்லை, ஒரு மரணம் கூட நடக்கலை.
கொரோனா டைமில் ஒரு வேக்சின் போடலை, நான் ஒரு மாஸ்க் இல்லை, துப்புரவுன்னு சொல்ல அடிக்கடி போய் கை கழுவுறது குளிக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. நிறைய சபைகளில் இறந்த மரணங்களை கூட, கோவிட் மரணங்களை கூட எனக்கு தான் கால் பண்ணுவாங்க. பாஸ்டர் பாலா, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, எங்கேயாவது கடைசியாக ஏதாவது இருந்தால் என்னை கூப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் கொரோனா டைமில் நிறைய பிணங்களை நான் அடக்கம் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரோடு நின்றது நிமித்தமாக, ஆண்டவர் எங்களோடு கூட இருந்தது நிமித்தமாக அவர் என்ன செய்யலை, எந்த ஒரு கொள்ளை நோய் எங்களை தொடலை. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் பொழுது நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை விட ஒரு கொடிய காலம் வரலாம். அல்லேலூயா. ஆனால் நாங்கள் ஆண்டவரோடு பயணிப்போமா இருந்தால், ஆண்டவருடைய கட்டளைகளை கற்பனைகளை நாங்கள் நிறைவேற்றுவோமா இருந்தால், இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தை நாங்கள் வைத்து கொள்ளுவோமா இருந்தால், அதை காத்து கொள்ளுவோமா இருந்தால், எங்களுடைய பயணத்தை யாராலையும் தடை பண்ண முடியாது. அல்லேலூயா.